ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 303வது சிறப்பு பதிவு மரண வேதனை தரும் மாந்திரீகங்கள் ஊடு சவுத் ஆப்பிரிக்கா, தந்த்ரா மந்த்ரா கேரளா என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். சமீபத்தில் நான் தாய்லாந்து சென்றிருந்த போது டெர்மினல் 21 மால் பட்டாயாவில் ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் என்ற புத்தகத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட அருங்காட்சியகத்தை காண நேர்ந்தது. 1929ஆம் ஆண்டு புத்தகமாக வெளியிடப்பட்டாலும் இன்னும் உலகில் பல மில்லியன் கணக்கில் விற்று கொண்டிருக்கும் பிரபலமான புத்தகம் இது. இவ்வாறு விற்ற புத்தகங்களை கணக்கிட்டால் 102 மாடி கட்டமான நியூயார்க் எம்பயர் பில்டிங் உயரத்தை விட 100 மடங்கு அதிக உயரம் இருக்கும் என்கிறார்கள். ஒரு காலம் 102 மாடி உயர நியூயார்க் எம்பயர் பில்டிங் தான் உலகிலேயே அதி உயரமான கட்டடமாக இருந்தது. அந்த அருங்காட்சியகத்தில் இருந்த இந்த ஊடு பற்றிய விவரங்கள் அடங்கிய மாதிரி பொம்மையில் எழுதப்பெற்றிருப்பதன் தமிழாக்கம் என்னவென்றால், ஆப்பிரிக்காவில் பழங்குடி மக்களில் உள்ள பூர்வீக மருத்துவர்கள், மந்திரவாதிகள் மற்றும் விச் டாக்டர்ஸ் அதாவது சூனியம் வைப்பவர்கள் இந்த ஊடு பொம்மையில் ஆணிகள் குத்தி அவர்கள் எதிரிகளை அதீத உடல் மற்றும் மன உபாதைகளை ஏற்படுத்தி வருத்துவார்கள். ஒவ்வொரு ஆணி அடிக்கப்படும் போதும் கடவுளை வெறுக்கும் தீய ஆவிகள் மந்திரங்களை ஓதி மரண வேதனை ஏற்படுத்தி இறக்க வைப்பர் என்பதாகும். அதிலிருந்து மக்களை காப்பாற்ற புனிதமான குருக்கள் இந்த படத்தில் காணப்படுவது போல் தலைமை கடவுள் பாண்டியை வேண்டி ஆணிகளை அடித்து ஃபெட்டிஷ் எனப்படும் பாதுகாப்பு சட்டங்களை இரும்பால் உருவாக்கி வீடு மற்றும் சில சமயம் ஒட்டுமொத்த கிராமத்தையே பாதுகாப்பு வளையத்தில் வைப்பர் என்றிருந்தது. அவை பொதுவாக பன்றியின் உருக்கொண்டவையாக இருக்கும் என்பதும் அதில் எழுத பெற்றிருந்தது. அப்போது இதேபோல் அதிசக்தி மிகுந்த தாந்திரீகம் மாந்திரீக வித்தைகளுக்கு பெயர் போன கேரளாவிலும் குட்டிச்சாத்தான்களை, ஏவல் பிசாசுகளை, ஆபிச்சார வேள்வி போன்ற சக்தி மிகுந்த வேள்விகள் மூலம் ஏவிவிடும் வழக்கம் இன்றும் உள்ளது குறித்தும் அவை குறித்து நான் பார்த்த முக்கியமான 3 பிரச்சனைகளும் என் நினைவுக்கு வந்தன. அவற்றை இப்பதிவில் நாம் காண இருக்கிறோம். அனைத்து மந்திர தந்திர எந்திர வித்தைகளிலும் நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். ஆனால் இக்காலத்தில் தீமைகளே அதிகமாக தலைவிரித்து ஆடுகின்றன. காரணம், செய்வினை வைத்து பழிவாங்கும் குரூர புக்தி கொண்ட மனிதர்கள் இது போன்ற தாந்திரிகர்களை, டாக்டர்ஸ், சூனியக்காரர்களை நாடி செல்வதால் தான். நமது தென் தமிழ் நாட்டிலும் கேரளாவிலும் இந்த மாந்திரிக வித்தகர்கள் சக்தியை ஒழிக்க சிவன் பிட்சாடனராகவும் மகாவிஷ்ணு மோகினியாகவும் உருக்கொண்டு வந்த கதையை அட்டவீரட்டான திருத்தலம் திருவள்ளுவூர் தாந்திரிகம் மாந்திரிகத்தை தவிடு பொடியாக்கிய கஜசம்ஹார மூர்த்தி ஐயப்பன் ஜனனம் பதிவு 294லும் சபரிமலை ஐயப்பன் மகரஜோதி தொடர்பு நான் கண்ட அற்புதம் பதிவு 298லும் ஐயப்பனை இந்த பில்லிசூனிய ஏவல் ஒன்றும் செய்யவில்லை என்ற விவரத்தை காணலாம். ஊடு மதத்தினரின் முக்கிய தலைமை கடவுள் பாண்டி என்பதாகும். ஊடு நல்ல சக்தியானது எதிரியான பாதாள லோக ஜந்துகள் மற்றும் அசுரத்தன்மை பொருந்திய பூதங்களை அழித்து மக்களை பாதுகாக்கும். அதேபோல் கேரள மாந்திரிகத்திலும் பகவதி அம்மனின் சக்தியான பத்ரகாளி தீய சக்திகளை அழிப்பவராகவும்
தீய சக்திகளை, அதாவது குட்டிச்சாத்தன்களை அனுப்புபவர்களின் ஏவலை ஒழிப்பவர்களாகவும் காட்டப்படுகிறார். அவருக்கு தலைமை தெய்வம் சிவன் ஆவார். பத்ரகாளியானவர்கள் மண்டை ஓடுகளால் மாலை அணிந்த மகாகாளியாகவும், ஆதிசிவன் மண்டை ஓடுகள் அணிந்த மகாகாலராகவும் தீய சக்திகளை அழிக்க உதவிக்கு வருவார்கள். யூடியூபில் அறிவோம் ஆன்மீகம் என்ற சேனலை நடத்தி வரும் கேரள தாந்திரி பத்ரானந்தன் அவர்கள் எவ்வாறு இந்த ஏவல், பில்லி சூனியம் இவற்றை ஒழிக்க நல்ல தாந்திரிகர்கள் செய்கிறார்கள் என்பது பற்றி கூறியிருக்கிறார். அவர்களும் ஒரு மாவு பொம்மையை தான் உருவாக்குகிறார்கள். அந்த மாவு பொம்மைக்கு எதிரே உட்கார்ந்து செய்வினை வைக்கப்பட்டவர் தனது பிராண பிரதிஷ்டை, அதாவது தன்னுடைய பிராணனை அதில் செலுத்துவது போல் உருவகித்து நிறைய மந்திரங்கள் செய்வார்கள். அப்போது அந்த பொம்மைக்குள் அவரது சக்தி இறங்கும் வண்ணம் இருக்கும். அப்போது அவர் தலையில் நூலை கட்டி அந்த பொம்மைக்கு வைப்பார்கள். அவரது செய்வினை அனைத்தும் அதில் இறங்கிவிடும். அவர்களால் அதிகமாக கும்பிடப்படும் தெய்வம் பிரத்யங்கார தேவியாகும். பிரத்யங்காரி என்று கூறுகிறார்கள். சிங்கமுகம் கொண்ட அந்த அம்மனானவர்கள் ஜுவாலா அம்மன் ஆவார்கள். அவர்கள் சுடுகாட்டில் சென்று இந்த பொம்மையை வைத்து அவர்களை பூஜிக்கும் பட்சத்தில் அந்த செய்வினைகளை அப்படியே ஸ்வாகா, அதாவது ஜுவாலையில் அழித்து விடுவார்கள் என்று கூறுகிறார். மேலும் இது குறித்து அவர் பிறருக்கு சொல்லித்தரவும் ஆசைப்படுகிறார். ஆனால் அவரால் ஏவல், பில்லி சூனியத்தை எடுக்க முடியாது என்றும் நேர்மையாக கூறுகிறார். காரணம், அவரிடம் தெய்வ சக்திகள் குறைந்து இருப்பதால் தான். தெய்வ சக்திகள் குறைந்து இருந்தால் அதிக பலம் கொண்ட பேய்களும் அசுர ஜந்துகளும் அவரை தாக்கும் அபாயம் இருக்கிறது. ஆகவே எப்போது எனது தெய்வீக சக்திகளை பொறுக்கிக் கொள்வேனோ அப்போது மீண்டும் மக்களுக்கு நானே சேவை செய்வேன் என்று கூறுகிறார். இந்த மாதிரியான தெய்வீக சக்திகள் எனக்குள் இறங்கிய விவரங்களை 2007ஆம் ஆண்டிலிருந்து நான் செய்து வரும் சைக்கிக் ரேக்கி சிகிச்சை பற்றிய விவரங்களை எனது சேனல் துவக்கத்தில் 1வது அத்தியாயத்தில் கூறியிருக்கிறேன். நான் எப்படி சைக்கிக் ரேக்கி ஹீலர் ஆகி, சைக்கிக் மீடியம் ஆகி ஆதிசிவன் சக்திக்கு கீழ் செயல்பட்டு வருகிறேன் கருவியாக என்பதை How I Become a Psychic Medium ஆதி சிவசக்தி தெய்வீக அருள் சிகிச்சை பதிவு 1இல் இன்ட்ரோ, அதாவது அறிமுக உரையாக வெளியிட்டுள்ளேன். மேலும் சகோதரர் BK சரவணகுமார் அவர்கள் சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் ஆதாரபூர்வமாக வெளியிட்டுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கிறது. பதிவு 1லேயே எவ்வாறு ஒரு மூர்க்கத்தனமாக இருந்த இரத்த காட்டேரி பிடித்த பையனை குணமாக்கிய விவரத்தை அவர்கள் தாயார் தெரிவித்து நன்றி கூறியிருப்பார்கள். ஆக நான் கூறப்போகின்றவை அனைத்தும் உண்மையான, நிகழ்ந்த, ஆனால் நம்ப முடியாத விஷயங்களாகவே இருக்கும். நான் 2007ஆம் ஆண்டு ரேக்கி ஹீலராகி பயிற்சிகள் மேற்கொண்டிருந்த போது எனது குரு பிக்கு போதிபாலா, இப்போது நீங்கள் படத்தில் காண்பவர், அவர் என்னை 2013ஆம் ஆண்டு தொடர்பு கொண்டு ஒரு வினோதமான கேஸ், அது குறித்த விவரத்தை கூறினார். அவர்கள் மாவட்ட நீதிபதியின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அக்குடும்பத்தினருக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் வெட்டுக்காயங்கள், இரத்த காயங்கள் கைகளிலும் கால்களிலும் ஏற்படும். மறுநாளும் அந்த தழும்புகள் இருக்கும். 6 வருடங்களாக எவ்வளவோ முயற்சித்தும் அதை நீக்க முடியவில்லை. அவர்கள் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் சென்னையில் இருக்கிறார்கள், 4 பேர். அவர்களுக்கும் இதே நிலைதான். இதை குறித்து அம்மனிடம் நீ கேட்டு எவ்வாறு சிகிச்சை செய்து அவர்களை குணப்படுத்தலாம் என்று கூறு. இப்போது என் கைகளை பார்த்தாலே அது கருமையாக இருப்பதை நீ உணரலாம். அதன் காரணம் நான் முயற்சித்ததே, என்னால் முடியவில்லை என்று கூறினார். நான் அம்மனிடம் கேட்டபோது அது 3000 வருட அசுர உலக ஜந்து கேரள மாந்திரிகத்தால் ஏவிவிடப்பட்டது. அதை அந்த குடும்பத்தின் தலைவர், அதாவது மாவட்ட நீதிபதிக்கு தெரிந்த ஒரு பெண்ணே வைத்திருக்கிறாள். அதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் 1 மாதம், அந்த நீதிபதியின் மனைவியானவர்கள், அவர்கள்தான் என்னை தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் 1 மாதம் பூஜை செய்ய வேண்டும் மகாகாளிக்கு. காலையில் தலைக்கு குளித்து சில மந்திர உச்சாடனங்கள் கூற வேண்டும் என்றும், அதன் பிறகு அடுத்த மாதம் மகாகாலர் பூஜை, மண்டை ஓடுகள் அணிந்த மகாகாலர் பூஜை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்கள். அத்துடன் எனக்கும் 2 மாதங்கள்
பத்திய சாப்பாடு, அதாவது மிளகாய் சேர்க்காத உணவு உட்கொள்ள வேண்டும் என்றும் ஆணையிட்டார்கள். அவர்களிடம் தெரிவித்த போது உடனே அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். 2 மாதங்கள் முடிவில் ஒரு 5 அடி உயர பித்தளை திரிசூலம், ஒரு பெரிய நிலை கண்ணாடி, அது 3 அடி அகலம், 6 அடி நீளத்துக்கு ஒரு குழி, இவற்றை வெட்டி தயாராக இருந்தால் அதில் சம்ஹாரம் நடைபெறும் என்று கூறினார்கள். அதன்படியே அவர்கள் அனைத்தும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது எனக்கு அடிக்கடி தொலைபேசி வரும். அவர்கள் நடந்து சென்று கொண்டே இருக்கும்போது அவர்கள் முன்னே திடீரென்று கால் தகடுகள் தெரிவதாகவும் அவை பார்த்தால் 5 வண்ணம் இருக்கும் என்றும் கூறினார்கள். நான் சொன்னேன், இதற்காக அஞ்ச தேவையில்லை, அந்த தீய சக்தியின் பலமானது குறைந்து கொண்டே வருகிறது, நீங்கள் துளைத்துவிட்டு பன்னீர் தெளித்து வீடை சுத்தம் செய்யுங்கள் என்று கூறினேன். அவ்வாறு அந்த தீய சக்தியின் பலமும் குறைந்து கொண்டே வந்தது. பிறகு நாங்கள் குறிப்பிட்ட நாளில் நானும் எனது அசிஸ்டண்ட் ஒரு பெண் உண்டு, அவளும் சென்று அங்கு பூஜைகள் மேற்கொண்டோம் பௌர்ணமி தினத்தன்று. அப்போது இரவு 108 முறை மந்திர உச்சாடனங்கள் நான் உச்சரிக்க வேண்டியிருந்தது. பிறகு திரிசூலத்தால் கருவியாகிய என் மூலம் அம்மன் நிலைக்கண்ணாடியில் அடித்தார்கள். அவர்களுக்கு அன்று எந்த ஒரு இரத்த வெட்டுக்காயங்களும் வரவில்லை. அதன் பின்னர் அவர்கள் உறவினரிடமும் கேட்டோம். அப்போது அவர்கள் அங்கே ஒரு கரிய உருவம், பெரிய உருவம் வந்ததாகவும் அது டமால் என்று வெடித்து சிதறிவிட்டது என்றும் கூறினார்கள். பிறகு அந்த சிதறிய பாகங்கள் அவை கண்ணுக்கு தெரியாது, அவற்றை அம்மன் எடுத்து அந்த குழிக்குள் போட்டு மூடி திரிசூலத்தை வைத்து விட்டார்கள். மறுநாள் ஆத்மசாந்தி ஹோமம் அதற்கு செய்தோம். அப்பெண்ணின் கணவரும் வந்திருந்தார். பிறகு செய்த பின் 30 நாட்கள் கழித்து அந்த திரிசூலத்தை ஒரு அம்மன் கோவிலில் ஒப்படைக்குமாறு கூறியிருந்தோம். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். அப்போது அந்த கோவில் பூசாரியானவர், இந்த திரிசூலமானது எதற்காக செய்யப்பட்டதோ அதன் வேலை இப்போது முடிந்துவிட்டது என்று கூறினார். அவ்வாறு அந்த கேஸானது முடிவு பெற்றது. அவர்கள் இப்போதும் நலமாகத்தான் உள்ளார்கள். அவர்கள் கணவர் இன்னும் சற்று பெரிய பதவியில் இருப்பதால் இது குறித்து விளக்கி அவர் பேரை எதுவும் கெடுத்து விடுவோமோ என்று அச்சப்படுவதாக கூறினார்கள். நானும் அதனால் பரவாயில்லை என்று கூறிவிட்டேன். இப்போது 2வது பிரச்சனை, அது குறித்து பார்ப்போம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்மகுமாரி பேரரசி என்பவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு தனக்கு ஒரு பிரச்சனை இருப்பதாகவும் 4 ஆண்டுகளாக என்னவென்று தெரியாமல் துன்பப்படுவதாகவும் கூறினார்கள். 4.5 ஆண்டுகளாக அவர்களுக்கு யட்சினி என்ற ஒரு ஏவல் பேய் கேரள மாந்திரிகர்கள் ஏவி விட்டிருந்தார்கள். அதை அம்மனை தவிர வேறு யாராலும் அகற்ற முடியாது. ஏனென்றால் யட்சினி என்பது இந்த உலகத்து ஜீவன் அல்ல, அது வேறு உலகத்து ஜீவன். யட்சினி மந்திரம் வைத்து பலரும், நல்ல யட்சினிகளும் இருக்கும், தீய யட்சினிகளும் இருக்கும். பலரும் பல சக்திகளை கேரளாவில் பெறுவது உண்டு மந்திர உச்சாடனங்கள் மூலம். இது தீய சக்தி. அந்த யட்சினியை வெளியே போகுமாறு அம்மன் கட்டளையிட்ட போது அது அழுதபடியே சென்றது. அதன் பின் அவர்கள் பூரண குணமடைந்து சகோதரர் திரு BK சரவணகுமார் சேனலிலும் எனது சேனலிலும் இவை குறித்து விளக்கமாக கூறியுள்ளார்கள். எவ்வாறு குணமாக்கினேன் என்பது பற்றி அதை விளக்கமாக தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் மகாகாளி அடி தாங்காமல் அழுத யட்சினி பதிவு 236 காணலாம். அடுத்த கேஸ் பற்றிய விஷயம் கூறும் முன் அந்த பதிவானது 238வது பதிவாக 65வது தென்பாண்டி நாட்டானின் திருவிளையாடல் சிவலீலை, 65வது திருவிளையாடல் பை சோமசுந்தரர் என்ற அந்த 238 வெளிவந்துள்ளது. இது சென்ற ஆண்டு நிகழ்ந்த நிகழ்வாகும். அது குறித்து விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் அதனுள் சென்று பார்க்கலாம். சற்று சுருக்கமாக சொன்னால், இது 24 வருடங்களாக ஒரு குடும்பத்தில் ஒரு முதிய பெண்மணியை வாட்டி வதைத்த பேய் பற்றியது. அந்த அசுர ஜந்து அதை கேரள மாந்திரிகர்கள் ஏவி விட்டிருக்கிறார்கள். 7 ஆண்டுகள் கழித்து தான் இது செய்வினை என்றே அவர்களுக்கு தெரிய வந்தது. அப்போது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பல கோவில் குளங்கள், ஜாதகங்கள் பார்ப்பது, ஜோசியம் என்று அலைந்து திரிந்து இருக்கிறார்கள். எந்த ஒரு முடிவும் தெரியவில்லை. சகோதரர் திரு BK சரவணகுமார் அவரது சேனலில் எனது பேட்டியை பார்த்துவிட்டு என்னுடன் தொடர்பு கொண்டார்கள். நானும் இதை சரி செய்வதாக கூறியிருந்தேன். அந்த அம்மாள் பல வினோதமான விஷயங்களை என்னிடம் கூறினார்கள். அவர்கள் வீட்டில் பெரிய பாம்பு வருமாம், அதை அடிக்க முயற்சித்தால் அது இருக்காது, பூரான் கடித்து இருக்கும், ஆனால் பூரானை தேடி எடுக்க முடியாது, டாக்டரிடம் சென்று மருந்து தான் போட முடியும்.
அதுபோல் அவர்கள் வீட்டில் மிக நெருங்கிய உறவினர்கள் 4 பேர் ரொம்ப விசித்திரமான சூழல் அதில் இறந்து விட்டதாக கூறினார்கள். இந்த அம்மாளுமே நிறையா நாள் வீட்டை விட்டு எங்கே சென்றார்கள் என்றே தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள். இரவில் 2 மணிக்கு கறி சமைத்து சாப்பிடுவார்கள். அவர்கள் பல்லே ரொம்ப இரத்த களரி மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த பல்ல நரநரவென்ற அந்த தீய சக்தி இவர்கள் மூலமாக கழித்தபடி இருந்ததால் அந்த பற்களே சிவப்பு நிறத்தில் பயங்கரமாக இருந்தது. அந்த பெண்மணியை எவ்வாறு குணப்படுத்தினோம் என்றால், மீனாட்சி அம்மன் சோமசுந்தரர் சொக்கநாதர் கோவிலுக்கு மாதம் நான் செல்வது வழக்கம். அப்போது மாலைகள் வாங்கி செல்வேன். நான் 2 மாலைகள் வாங்கி இருவருக்கும் போட்ட பின்னர் வித்தியாசமாக குருக்கள் அந்த 2 மாலைகளையும் என்னிடமே கொடுத்து விட்டார்கள். அவ்வாறு எப்போதும் நடந்தது கிடையாது. நானும் வீட்டுக்கு மீனாட்சி அம்மனுக்கு ஒரு மாலையும் சிவனுக்கு ஒரு மாலையும் போட்டேன். ஒரு நடராஜர் சிலை எங்கள் வீட்டில் உள்ளது. அப்போது நடராஜர் சிலையில் சோமசுந்தரர் அவரது சக்தி இறங்கி இருந்தது தெரிந்தது. மறுநாள் காலையில் அந்த பெண்மணி வந்த பிறகு சிகிச்சையை ஆரம்பித்தோம். அப்போது அந்த பாதாள உலக ஜந்தானது எங்கள் வீட்டில் மாடியில் தான் சிகிச்சை நடக்கும். அந்த பாதாள லோக ஜந்து அந்த பாதாள லோகத்திற்கு சென்றது. எவ்வாறு என்றால், திடீரென இருளாக அதை கிழித்து கொண்டு சென்றது. அந்த அம்மாளும் அதனுடனே சென்று இருக்கிறார்கள். நான் அப்போது தலைமுடியை பிடித்திருந்தேன். அவர்கள் உடனே கத்தினார்கள், தென்பாண்டி சிவனே என்று கத்தினார்கள். அப்பொழுது அந்த பேய் மட்டும் உள்ளே ஒரு அதல பாதாளத்துக்குள் இருளில் சென்று மறைந்து தரையும் மூடிவிட்டது. பிறகு அவர்கள் கண் திறந்து போய்விட்டது, என்னை பிடித்த பிசாசு போய்விட்டது என்று சந்தோஷத்துடன் கூறினார்கள். அதுக்கடுத்துட்டு ஒரு சிறு சிகிச்சை ஒன்று செய்யும் போதும் இனிமேல் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று கூறினார்கள். இவை குறித்த விவரங்கள் அவரது சேனலிலும் வந்தன, பின்னர் எனது சேனலிலும் வந்தன. ஆக இவ்வாறெல்லாம் உலகத்தில் தீய நிகழ்வுகள் பல நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறெல்லாம் ஏன் இப்போது அதிகம் நடந்து கொண்டிருக்கின்றன என்றால், உலக அழிவானது நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதால் தான். இதற்காகத்தான் ஆதிசிவனும் சக்தியுமே உலகிற்கு வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான தீய சக்திகளை நேரடியாக அழிக்க அவர்களால் தான் முடியும் என்பதால் என்னை கருவியாக தேர்ந்தெடுத்து நானும் 17 ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வாறு சிகிச்சைகளை செய்து வருகிறேன். தெய்வ பலம் இருப்பவர்கள் மட்டுமே இந்த சிகிச்சையை செய்ய இயலும். ஏனென்றால் அசுர பலங்கள் இப்பொழுது அதிகமாக இருப்பதால் அதீதமான தெய்வ பலம், அதாவது நேரடியாக கடவுள் செய்யும் சிகிச்சைகளே இப்பொழுது வெற்றிகரமாக முடிந்து கொண்டு இருக்கின்றன. 2 மாதங்களுக்கு முன்னால் சகோதரர் திரு BK சரவணகுமார் சேனலில் போட்ட அகத்தியர் ஜீவனாடி மிரள வைக்கும் 2026 ப்ரெடிக்ஷன்ஸ் 16,000 வியூக்களையும் கடந்து நல்ல வரவேற்பை பெற்றது. நமது சேனலிலும் ப்ரெடிக்ஷன் ஆஃப் 2026 அதிர வைக்கும் அகத்தியர் ஜீவனாடி பதிவு 297 இந்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதியன்று வெளியாகி மிகவும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மனிதனை அழிக்க மனிதனே அபாயகரமான அணு ஆயுதங்கள் சுவிட்சை போட்டாலே துல்லியமாக தாக்கும் சக்திமிக்க 10,000 மைல் கடந்து தாக்கும் ஏவுகணைகளை உருவாக்கி வைத்துள்ளான். 100 முறை உலகை அழிக்க இவற்றால் இயலும். திடீர் என்று பெரிய காரணங்கள் ஏதுமில்லாமல் போர்கள் வெடிக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் பிறர் அழிவை கண்டு மகிழும் ஒட்டுமொத்த மனித மனங்களே. பெரும்பாலான மனித மனங்களின் தீய அதிர்வுகள் ஒட்டுமொத்த உலக அழிவை நோக்கியே அனைவரையும் இழுத்தபடி போய்கொண்டு இருக்கின்றன. ஆகையால்தான் நல்ல சத்திய யுகத்தை உருவாக்கி தீய சக்திகளை ஒடுக்க மக்களுக்கு உதவ ஆதிசக்தியும் ஆதிசிவனும் அவர்கள் தலைவரும் மும்மூர்த்திகளை உருவாக்கியவருமான சதாசிவத்தின் கட்டளைப்படி இங்கு செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதுவரை நடந்தவை சொற்பம். இனிமேல் நடக்க இருப்பதோ தவிர்க்க இயலாத அழிவின் ஆரம்பம். அவற்றிலிருந்து உங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும், மேலும் சத்தியயுகம் செல்வதற்கான வழிதான் என்ன என்பன குறித்த விவரங்களை மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில்
தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.